எடப்பாடி பழனிசாமி சொன்ன வெள்ளக்குடி காட்ட போகிறேன் சொன்னார். என்கிட்ட வெள்ளக்குடி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய படத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கையை வந்து வெளியூர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொன்னபோது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ வந்து சொல்லி ஏஜி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது நம்பிக்கையோடு இருப்போம். நியாயமான கருத்து தான் நீதிபதி சொல்றது. நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன இருக்கு? பல மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறது. தமிழகத்திலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒட்டுமொத்தமாக கடந்த அது வந்து அரசியல் ரீதியாக பண்றது. அதை வந்து நாங்கள் எப்படி சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்து பயணத்தை வந்து விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக இருக்கிற புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு கேட்ட இதை நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்ன வெள்ளக்குடி காட்ட போகிறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. அவருடைய ஒரு பிரிவினரை வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மரியாதை சந்திப்பு. எப்போ டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம நான் போடுறதில்லை. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அவங்க முதல் அதே நேரத்தில் அரசியலும் பேசணும் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் உத்தராட்டம் பொய் தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மருத்துவ அண்ணன் துறையினுடைய அமைச்சர் வந்து அப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செய்கிறாங்க. தேர்தல் நெருங்கிறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாராக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.